அம்மா. சொல்லுடி. அம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் போய் தூங்குறேன். ஏன்டி மணி 8:30 தாண்டி ஆச்சு, அதுக்குள்ளே என்னடி தூக்கம் உனக்கு? இல்லைம்மா, நாளைக்கு காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போகலான்னு இருக்கேன். யார் நீ? ஆமாம்மா, என்னை நம்ப மாட்டீங்களாம்மா நீங்கள்? சரி சரி தங்கம், நீ போ, நான் பார்க்குறேன் காலையில். இவளாவது போகிறதாவது காலங்காத்தால் எடுத்து பெட்ஷீட் போதி தூங்கிட்டு இருப்பா பாரு. என்னோட அலாரம் எங்கே வச்சனே தெரிய மாட்டேங்குது. டெய்லி இதே வேலையாக போச்சு எனக்கு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஆமாம், எங்கேருந்து திடீர்னு வாய்ஸ் கேட்குது? கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா தெரிவேன். ஆமாம், நீ எப்படி பேசுகிற? உன் டார்ச்சர் தாங்க முடியாம தான் நானே வந்து பேசுகிறேன். நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணியாவா? டெய்லி காலையில் 6 மணிக்கு அலாரம் வைக்க வேண்டியது, அதுக்கப்புறம் காலையில் 6 மணிக்கு எந்திரிக்காம எண்ணெய் போட்டு அடிக்க வேண்டியது. நான் உன்னை எப்போ அடித்தேன்? 5 நிமிஷம் கழிச்சு எந்திரிச்சுக்கலான்னு சொல்லி என் தலையில் போட்டு ஒரு அடி விட்டு மறுபடியும் படுத்து தூங்கு வைப்பாரு. அப்போ எனக்கு மண்டை எப்படி வலிக்கும் தெரியுமா? அச்சோ, சாரி. நீ பாரு, நீ 6 மணிக்கு எந்திரிக்கல, நான் அடிச்சுக்கிட்டே கிடப்பேன். வேணா பாரு. வேண்டாப்பா, அப்படி மட்டும் செய்யாத. இப்படிலாம் நீ பண்ணாதான் 6 மணிக்கு எந்திரிப்ப நீ. சரி ஓகே, நான் இது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துட்டு டெய்லியுமே 6 மணிக்கு நான் எந்திரிக்கிறேன். வெரி குட், தட்ஸ் த ஸ்பிரிட். சரி, நீ போய் தூங்கு, நான் 6 மணிக்கு உன்னை எழுப்பிடுறேன். மணி 6 மணி ஆச்சு, இன்னும் எந்திரிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கிறா இவ? ஓ, நான் அலாரம் அடிச்சாதான் இவ எந்திரிப்பாளா? சரி இரு, நான் அடிக்கிறேன். என்ன அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டா? இவ கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டா. நான் அப்பவே நினைச்சேன் இவ தூங்கிட்டு தான் இருப்பான்னு. ஏய் மீரா, எந்திரி. ஏமா, என்னாச்சுமா? என்ன ஆச்சா? நேற்று நைட் என்ன சொன்னேன்? காலையில் நேரத்தில் எந்திரிச்சு வாக்கிங் போகிறேன்னு சொன்னியா இல்லையா? ஆமாம்மா சொன்னேன். அப்போ போகாம படம் தூங்கிட்டு இருக்கிற? டயர்டாக இருந்துச்சா, சரி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எந்திரிச்சு போய்க்கலான்னு விட்டுட்டேன். 5 நிமிஷம் கிடையாது, 10 நிமிஷம் கிடையாது, இப்படி முதல்ல வெளியே போகிறேன். சரிம்மா, கோவப்படாதீங்க, நான் போகிறேன். இப்படிலாம் சொன்னாதான் இவளுக்கு புத்தி வரும். ஆமாம், இப்போ இங்கே என்ன நடந்தது? அவங்க அம்மா நம்மளை விட டெரராட்டிருக்குதே. முதல்ல நம்ம இந்த இடத்த விட்டு ஓடணும் சாமி.